பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. பவுல் கொலோசியருக்கு எழுதும் பொழுது மிக வாஞ்சையோடு கூட இந்த வார்த்தை அவர் எழுதியிருக்கிறார். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே, ஏற்கனவே அவர்களுக்கு அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் விசுவாசத்திலே உறுதிப்பட வேண்டும் என்று அவர் மிக அழகாய் எழுதுகிறார். தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமானது என்னவென்றால் விசுவாசம். இந்த கடைசி நாட்களிலே அநேக பேருடைய வாழ்க்கையில் விசுவாசம் குறைந்து போய் கொண்டிருக்கிறது. அநேக பேருக்குள்ள விசுவாசமே இல்லை. அவர்களுடைய வாழ்க்கையில் அவ்விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. இந்த விசுவாசத்தில் பெருக வேண்டும் அல்லது இந்த விசுவாசத்தில் உறுதிப்பட வேண்டும் என்று அவர் எழுதியிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாசத்தில் இந்த நாளில் உறுதிப்பட ஆவியானவர் நமக்கு பலன் தருவார். எப்படி விசுவாசத்தில் உறுதிப்பட முடியும்? ஜெபத்தினாலே உறுதிப்பட முடியும், வேத வசனத்தினாலே உறுதிப்பட முடியும். பாருங்களேன், பேதுரு பல இடங்களிலே அவன் விசுவாசம் இல்லாமல் இருந்த இடத்தில் எல்லாம் ஆண்டவர் மறுபடியும் பேதுருவை தூக்கி விட்டு மறுபடியும் அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் விசுவாசம் குறையாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அந்த வார்த்தை எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. உன் விசுவாசம் குறையக்கூடாதுன்னு நானே உனக்காக ஜெபிக்கிறேன் என்று ஏசப்பா சொன்னாங்க. இந்த நாளிலே நம்முடைய விசுவாசம் பெருகணும். எந்த இடத்துல நீங்கள் அவ்விசுவாசத்தோடு இருக்கிறீங்களோ, இயேசுவின் நாமத்தில் விசுவாசம் பெருகட்டும். இந்த விசுவாசம் பெருக இந்த விசுவாசத்தில் உறுதிப்பட நான் இந்த நாளில் விசுவாசத்தோடு சொல்கிறேன், உங்களுடைய நிலைமை அடுத்த கட்டத்திற்கு போகும். நீங்கள் ஒரே இடத்துல இருக்க மாட்டீங்க, அடுத்த லெவல்குள்ளே செல்லுவீங்க. உங்களுடைய பார்வை இன்னும் ஆவிக்குரிய பார்வையாக, கர்த்தர் விரும்புகிற பார்வையாய் மாறும். இன்னும் நீங்கள் நகர்ந்து அவருடைய வேலையை, ஊழியத்தை வல்லமையோடு செய்ய இந்த விசுவாசம் உங்களுக்கு உறுதியாக இருக்கும். இந்த விசுவாசத்தில் பெருகுவதற்கு ஆவியானவர் பலன் தருவார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரருடைய பட்டியல் இருக்கிறது. பாருங்களேன், நோவா முதற்கொண்டு எல்லாருமே விசுவாசத்தில் உறுதியாக இருந்ததுனால அவர்கள் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், விசுவாசத்தில் பெருகணும். எப்படி பெருகணும்? ஸ்தோத்திரத்தோடு பெருகணும். ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்குள் விசுவாசத்தை பெருக பண்ணுவார். இந்த விசுவாசத்தோடு செபிக்கும் பொழுது சகலவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. உங்களுக்காய் செபிக்கிற பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி விசுவாசத்தில் பெருகச் செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.